ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரியலாகவே சொல்கிறேன், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வீட்லேயே பிரியாணி மசாலா அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, அனாசிப்பூ, அனாசி மொக்கு, 2 ஏலக்காய், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அதையும் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா அரைச்சிங்கனாலே தெரியும், ரொம்ப பிரியாணி செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிரியாணி மசாலா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு ஜாரில் 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம பிரியாணி கூட ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் இல்லை. இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, அவ்வளோதான். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்லைஸாக கட் பண்ண 2 வெங்காயத்தை, பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4, இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் நல்லா வதக்கிக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ஆட் பண்ணணுன்றது அப்படியே சொல்லின்னு வரேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது எண்ணெய் காஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா போட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் நல்லா வதங்கணும். இந்த பிரியாணி எங்கள் குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எங்கள் குட்டி பாப்பா 2 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி, பழுத்த தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இது கூட நல்லா வதக்கணும். அந்த தக்காளி அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா அந்த கலர் ரெட்டிஷாக ஆகணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணணும். இந்த பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகிறது நம்மளுக்கு தெரியுங்க. பாருங்கள், அந்த மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய், அந்த தக்காளி, அந்த மசாலாலாம் நல்லா அப்படியே அழகாக தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா வாஷ் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த புதினா அந்த எண்ணெயிலே வதங்கி அந்த புதினா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் வதக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 2-3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்மளுக்கு காரத்துக்கு தேவைன்னா நம்ம வீட்டில் அரைச்ச வச்சுருக்க மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணி தான் பிரியாணி மசாலா அரைச்சிருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 லெமன் அது கூட பிழிஞ்சி விட்டு நல்லா அந்த தயிர், லெமன், அப்புறம் அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தயிரெல்லாம் அது கூட மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, சூப்பராக. இப்போவே பிரியாணி சாப்பிடலாமான்ற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அதே மாதிரி பிரியாணியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து அந்த ஜூஸ் எல்லாம் அந்த சிக்கன் கூட அப்சர்வ் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலாலாம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகி அந்த சிக்கன் இப்போவே கிரேவி மாதிரி ஆகுது இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கறிக்கு தேவையான மசாலா, உப்பு, காரம் எல்லாம் அது கூட வெந்து வந்துச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எதனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கறியெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி எவ்வளோ அளந்துருக்குறோமோ அதே ரேஷியோ. இப்போ 1 கிளாஸ் ரைஸ்னால் அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி. இப்போ நான் எவ்வளோ ரைஸ் செஞ்சுருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக டபுளாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த கறி வெந்து வரும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை அது கூட ஆட் பண்ணி
நல்லா ஒரு 10 நிமிஷம் அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மீடியம் அளவில் அந்த அரிசி தண்ணி வந்து அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ஒரு கால்வாசிக்கு இல்லை அரைவாசிக்கு அரிசி வெந்திருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சு தம் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் தம் வச்சு இறக்கணுன்னா சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி கம்மியாயாச்சு. இப்போ பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்